துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளில் மனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் மென்மலர் பூங்கணையும் கருப்புச்சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அடையும் திருப்புர சுந்தரியாவது அறிந்தனமே. இது ரெண்டாவது பாட்டு. துணை. துணைன்றது நமக்கு வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்றோம். வாழ்க்கை துணையில ஸ்திரீகளுக்கு எப்பவுமே ஒரு துணையோட தான் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் வச்சிருக்கு. அதாவது பாலபருவத்தில், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அப்பாவும், கல்யாணத்துக்கு அப்புறமா வானப்பிரஸ்தம் வரைக்கும் புருஷனும், அதுக்கப்புறமா வானப்பிரஸ்தத்துலேருந்து உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் பிள்ளையும். அதாவது இந்த மூணும் ஒரு ஸ்திரீக்கான துணை அப்படின்னு சாஸ்திரங்கள் விதிச்சிருக்கு. உடனே நம்ம அதை ஃபிக்ஸடாக அப்படி எடுத்துக்கூடாது. இது எல்லா விதமான உறவுகள் அப்படியே கான்சன்ட்ரேட்டடாக ஒரு ஃபார்மில் கொடுக்கறது. ஓகே. செகண்ட், அதே மாதிரி ஸ்திரீக்கு மாத்திரம்தான் துணை தேவையா அப்படின்னு அந்த காலத்தில் அப்படி வச்சிருந்தாலே தவிர, இந்த சாஸ்திரம் சொல்கிறது ஸ்திரீயை நம்ம புருஷன் மேலேயும் அப்படியே எப்படி ஸ்திரீக்கு இந்த மூணு தேவையோ அதே மாதிரி ஒரு புருஷனுக்கு இந்த பாலபருவத்தில் அம்மா ரொம்ப தேவைப்படுறா. அவனை போஷிச்சு அவனை இது பண்ணி அவனை வழிக்கு கொண்டு அவனுக்கு நல்ல விதமான எல்லா விதமான போஷாக்கை கொடுத்து அவனை நல்ல விதமான கருத்துக்களை அவனு மேலே திணிச்சு அவனுக்கு நல்ல ஒரு பிரஜையா உலகத்துக்கு வரத்துக்கு அவள் அம்மா தான் முதல் காரணமாக இருக்கா. அதே மாதிரி அம்மான்னு இந்த இடத்துல சரி முதல்ல அப்படி பார்ப்போம். முதல்ல அம்மா, சரி அப்படியே ரிவர்ஸ், ஸ்திரீயோட ரிவர்ஸ். அங்கே அப்பா, இங்கே அம்மா, இங்கே பிள்ளைங்கிறதுனால ஃபஸ்ட்டு கணவன்னு சொல்லுவோம். இங்கே மனைவி. அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அந்த மனைவி இந்த மூணு ரோல், அம்மா, சிஸ்டர், மனைவி அப்படிங்கிற மூணு ரோலையும் அவள் அவனோட வானப்பிரஸ்த ஸ்டேஜ் வரைக்கும், அவனுக்கு வயசுக்கு வரைக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வானப்பிரஸ்தத்துக்கு அப்புறமா இருக்கிற ஸ்டேஜில் அவளே அவனுக்கு பூரணமாக, அதாவது ஒரு 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 காக்கக்கூடிய, அதாவது அப்போ பொண்ணுன்னு வச்சுக்கலாம். இப்போ சரி நம்ம சொல்கிற பொண்கள் இருக்கிறது இல்லை. அது ஒரு ஒரு கல்ச்சரில், ஓகே, சில கல்ச்சரில் ஆண்களும் இருக்கிறது இல்லை. ஓல்டேஜில் அவளை ஓல்டேஜ் ஹோமில் தான் போகிற மாதிரி இருக்குது. சரி, அதை விடுங்க. இப்போ இங்கே என்ன பார்த்தோம்னா துணைன்றது இந்த அம்மா ஸ்தானமோ ஒரு அப்பா ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு துணை. இது it not only covers amma and appa, that is physically who has given birth to you, whoever is acting as in this position, whoever is giving this succor to you as a parent, அவ அம்மா அப்பா தான். ஓகே. அண்ட் ரெண்டாவது துணைன்றதுக்கு நான் இங்கே ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி அவள் அம்மா அப்பா ஒன்று வச்சுட்டோம், இன்னொன்று பிள்ளையோ பிள்ளை மாதிரியோ நம்ம தத்தெடுத்தோ அந்த குழந்தைகளை வச்சுட்டோம். அது செகண்ட் உறவு. தேர்டு வந்த உறவுன்றது தான் கணவனுக்கு மனைவி. அதே மாதிரி அவளுக்கான ரிலேஷன்ஷிப்பு, அவளோட சைடு ரிலேட்டிவ்ஸ், இவாளோட சைடு ரிலேட்டிவ்ஸு, இதெல்லாம் பிறந்த அப்புறம் தான் நமக்கு புலப்படுறது. ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறமா நமக்கு அந்தந்த உறவுகள் கிடைக்கிறது. ஸோ அதனால இது மூணாவது. ஸோ இந்த மூணுலேயும் எல்லா விதமான உறவுகளையும் நம்மளால் அடக்க முடியாது.
துணை. அந்த துணையே இப்போ வந்து ஒரு துணைன்னு சொல்கிறோமே, அந்த துணையே தொழும் தெய்வமாக இருந்துடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அபிராமியே நமக்கு வந்து இந்த மூணையும் ஆக்கக்கூடியவளாக இருந்தானாக்கன்னா இருக்கா ஞானிகளுக்கு. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து இந்த உலகத்து துணைகள் எல்லாம் ஒரு லிமிட்டேஷனோட, அதனால மதிப்பு இல்லைன்னு கிடையாது, நிச்சயமாக அதை புரிஞ்சுக்கோங்க. அவளுக்கு நம்ம எல்லா விதமான மதிப்புகளையும் எல்லா விதமான ஆதரவுகளையும் நம்ம கொடுக்கணும். அவள் வந்து என்ன, தே ஆர் ரெப்ரசன்டிங் த திஸ் அபிராமி ஆர் டிவைன் பர்சானிஃபிகேஷன். ஸோ அதனால அவள் வந்து டிவைன் பர்சானிஃபிகேஷன் நம்ம எப்படி பார்க்க முடியும்னா இந்த மாதிரி. அதனால தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக அப்படின்னு சொல்ல. அதே இது வந்து முதல்ல வந்து அம்மா அப்பா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அம்மா தான் தெய்வம், அப்பா தான் தெய்வம். அப்புறம் வந்து யாரு, குரு. குருதேவ குருமா, குருதேவ விஷ்ணு, குருதேவ மகேஸ்வராங்கிறது வந்து வேற. பட் வந்து அதோட மீனிங் டிஃப்ரெண்ட்டு. சரி, இங்கே வந்து நான் வந்து துணையும் தொழுந்தெய்வமும்ன்ற இதில் வந்ததுனால இந்த இடத்துல நம்ம வந்து தொழுந்தெய்வம் வந்து அந்த எல்லாத்துக்கும் மீறின ஒரு குரு பதத்துலேயும் ஒரு துணையாக இருக்காங்கிறத வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக நான் இந்த குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரக அப்படிங்கிற இதை எடுத்தேன். ஸோ தட் நீங்கள் வந்து இந்த துணை அப்படிங்கிறது வந்து வேர்ல்ட்லி துணை, டிவைன் துணை. அந்த டிவைன் துணையில் வந்து குரு வர்றார். வேர்ல்ட்லி துணையில் வாழலாம் வந்து எல்லா டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் விச் யூ கேன் கம்ப்ரஸ் இன் திஸ் 3 மேஜர் டிவிஷன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இதில் வச்சோம்னாக்கா எல்லாமே எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பையும் இந்த மூணுலேயும் கிளாஸிஃபை பண்ணிடலாம். அதேமாதிரி குரு வந்து இந்த மூணுக்கு மேலேயும் இருக்கிறவர். ஏன்னா அவர் வந்து லௌகிக்கத்துலேயும் உங்களுக்கு வந்து எல்லா விதமான இந்த மூணுக்கான ரோலையும் ப்ளே பண்ணுறாரு டிஃப்ரெண்ட் டைமில். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த லௌகிக்கத்துலேருந்து விட்டாலும், லௌகிக்கத்தை விட்டானாக்கா இந்த உலக துணை, நம்ம பர்த் பேரண்ட்ஸ் ஆர் பர்த் ரிலேஷன்ஷிப்ஸ் வில் நாட் கம். ஓன்லி அந்த சமயத்தில் வந்து நமக்கு வந்து முழு விதமாக, ஏன்னா இதெல்லாம் பாடி எய்டு வித் த பாடி, வாட் எவர் பாடி இஸ் ஐடென்டிஃபைடு வித், அதில் வந்து கிரியேட்டட் ரிலேஷன்ஷிப்ஸ். பட் குருவோட ரிலேஷன்ஷிப் வந்து அந்த பாடிக்கு அப்பால் பட்டது. அதாவது இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு இருக்கக்கூடிய நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை அவர் வந்து இந்த மாதிரி போதிக்கிறார். அவர் வந்து அதனால வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு சம்சார பாரக, அதனால தான் சம்சார பாரம் அப்படிங்கிறதுக்கு வந்து குரு காரணமாக இருக்கிறதுனால அவர் வந்து 2 விதமான உதவிகளும் நமக்கு பண்ணுறதுனால குரு வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஸ்தானத்தில் வச்சுருக்கோம். அதுவும் துணைன்ற இதில் வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். பட் இந்த துணையை டிஃப்ரெண்ட், குருவோட துணை இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்போட துணை அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். துணையும் தொழும் தெய்வமும். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டோம். சரி, பெற்ற தாய்ன்னு கடைசியில் வருது. தொழும் தெய்வம் வச்சாச்சு, அதோட நிறுத்திருக்கலாம். பெற்ற தாய் அப்படின்னாக்கா வந்து என்ன அர்த்தம்னாக்கா, இஃப் வி கேன், அதாவது தன்னலமற்ற ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது யார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதை வந்து பர்சானிஃபிகேஷன் பண்ணணும் எல்லாத்தையுமே. இல்லைன்னா வந்து நமக்கு புரியாது இல்லையா. அதனால வந்து இந்த இடத்துல உலகத்தில் வந்து பெற்ற தாய், ஓகே, அதோட பர்சானிஃபிகேஷன். அதாவது வந்து தாய்ங்கிறவ வந்து எப்படி அப்படின்னாக்கா, அவள் வந்து எப்படி இருந்தாலும் தன் குழந்தைகளோட நலனைத்தான் அவன் பண்ணுவான். அந்த குழந்தைகள் திரும்ப பண்ணுறதா, அப்புறம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா, அப்புறம் நமக்கு இது பண்ணுறதா அப்படின்னு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. ஓகே, பட் அக்கார்டிங் டு உபனிஷத்ஸ் அண்ட் அதர் திங்ஸ், எல்லாருமே ஆத்மாவாரே, எல்லாருமே வந்து ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவோடு தான் எல்லா விதமான தன்னோட ஆத்ம சுகத்துக்காக அதான். அதாவது வந்து அதில் வந்து அன்செல்ஃபிஷ்னஸ் ஆன் ஆட்டிடியூட் இருந்தால் கூட ஆத்ம சுகம் வருது இல்லையா அவளுக்கு. ஒரு சின்ன குழந்தைன்னா ஒரு அதுக்கு வந்து போஷாக்கு பண்ணுறது, அந்த அம்மாவுக்கு எவ்வளோ விதமான தானாகவே ஒரு சந்தோஷம் வருது இல்லையா. அதாவது ஒரு குழந்தைய அலங்காரம் பண்ணுறதோ, ஒரு குழந்தை அது பேசுகிற மழலையை கேட்குறதோ, அதுக்கு ஊட்டி விடுறதோ,
அதோட வந்து வெளிப்படுற விஷயங்கள், அது உடம்புலேருந்து வெளிப்படுற விஷயங்களை வந்து பெரட்டுறதுலையோ, ஓகே, மேலேயும் கீழேயும் எல்லாமே வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாத்துலேயுமே அந்த அம்மாவுக்கு வந்து அருவருப்பு வரல, ஆனந்தம் தானே வருது. ஸோ அந்த குழந்தை நன்னா இருந்தால் தான் நன்னா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த குழந்தைய எப்பவுமே ஒரு ஹாப்பியாக பார்க்கறதுல ஒரு ஆனந்தம். அதாவது ஆத்மாவாரே, அதாவது வந்து எல்லாம் நம்மளோட ஆனந்தத்துக்கு தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது ஹையஸ்ட் ஃபிலாசபி. பட் வந்து அம்மா வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது. நம்ம வந்து எடுக்க வேண்டிய வஸ்து இங்கே என்னன்னா, இங்கே வந்து அவர் வந்து பெற்ற தாயும்னு கடைசியிலேயே வச்சார், துணையும் வச்சுட்டார், தொழு தெய்வமும் வச்சுட்டார், அப்புறம் பெற்ற தாய் அப்படின்னு ஏன் கடைசியில் வச்சார்னா, இந்த அன்கண்டிஷனல் ஆட்டிடியூட். அதாவது வந்து நம்ம அது என்னன்னா அதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. நீ வந்து அன்கண்டிஷனலாக அந்த டிவைனை பார்க்குறச்சே அந்த அன்கண்டிஷனல் டிவைன் வந்து உனக்குள்ளே வரும். ஓகே, ஆஸ் லாங் as you have different ஆம்பிஷன்ஸ் ஆர் திஸ் திங், எனக்கு இதை கொடு அதை கொடு அதை கொடு அதை கொடு அப்படி தானே நம்ம வந்து வேர்ல்டில் வந்து நம்மளால் முடியாதது என்ன, நம்மளால் முடியாதது ஒரு வியாதியை க்யூர் பண்ணுறது, நிறையா பணம் எடுத்துக்கிறது, நம்ம தலையெழுத்தை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நமக்கான எதெல்லாம் நம்மளால் முடியாதோ, விச் இஸ் நாட் பாசிபிள் அண்ட் விச் இஸ் நாட் வித்தின் அவர் ஸ்பியர், டு கெட் திஸ் திங் ஒன்லி வி ப்ரே டு காட். ஸோ ஆஸ் லாங் ஆஸ் தட் இஸ் தேர், இட் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், இட் இஸ் கண்டிஷனல். ஸோ பெற்ற தாய் எப்படி வந்து பெற்ற தாய் இருக்காளோ அன்கண்டிஷனலாக, தன்னுடைய பெற்ற தாய்னா அது குழந்தைகள்கிட்ட தான், பெற்ற தாய்னாலே அது வந்து குழந்தை தாய் ரிலேஷன்ஷிப்பை தான் சொல்கிறது. ஏன்னா தாய்ன்ற பதம் வந்து குழந்தைன்றது கம்பைன் ஆகிடுது. பெற்ற தாயும் அப்படிங்கிறது வந்து இந்த அபிராமி என்ன பண்ணுறேன்னா, இப்படி வந்து இந்த குழந்தை இருந்தாலும், அதாவது எல்லா உலகத்து மனுஷாலும் அம்பாளுக்கு குழந்தை தானே. அம்பாள்லாம் வந்து கிரியேட் பண்ணது, அதாவது பிரம்மா வச்சு கிரியேட் பண்ணுறா, விஷ்ணு வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறா, எல்லாத்துக்கும் மேலே உட்காந்து அவள் வந்து கண் சின்ன ஷடசலிக்கையோ ப்ரூலதிக்கையோ அப்படின்னு ஆச்சாரியல் சௌந்தரிய லஹரியில் சொல்கிறார். அதாவது இந்த 5 பேரோட ஒர்க்கு, அதாவது வந்து இந்த ஒர்க்கை வந்து, அதாவது வந்து படைத்தல், காத்தல், அழித்தல், திரோதானம், அனுகிரகம், இதை வந்து வெறும் அந்த க்ஷணசலித்தையோ புருவலதிக்கையோன்னா அந்த புருவத்தோட ஒரு புருவத்தோட சின்ன அசைவில் அவ வந்து கமாண்டை கொடுத்துட்றா, நடத்திடுறா அப்படிங்கிறது வந்து இங்கே தாத்பரியம். ஸோ க்ஷணசலித்தையோ புரூலதிக்கையோ அப்படிங்கிற இது. ஸோ வந்து பெற்ற தாய்ன்னு என்னன்னாக்கா, நமக்கு வந்து இந்த உலகத்தையும் பெற வைக்கிறா, நம்மளையும் வந்து நமக்கும் வந்து நம்மளானா நம்ம வந்து சோல் என்றைக்குமே இருக்கிறது, அந்த பாடியை வந்து பெற வைக்கிறா. ஸோ இதெல்லாம் பெற்ற தாயும் அப்படிங்கிறதுல துணையோட இதை பார்த்தோம். இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை இந்த இடத்துல நிறுத்திப்போம். துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும், அதாவது 3 டைப் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். ஸோ ஒன்று வந்து விச் வி, அதாவது 3 ரிலேஷன்ஷிப்ஸ். இன்னொன்று வந்து தெய்வம்ன்றது நம்ம தெய்வமாக பார்க்குறது வந்து நம்மளால் முடியாததை அச்சீவ் பண்ணுற மிராக்குலஸ் பவர் அண்ட் திஸ் திங் ஆம்னிசியன்ட், ஆம்னி ப்ரெசன்ட், அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிற கடவுள். ஓகே. தேர்டு வந்து அன்கண்டிஷனல். வென் யூ ஆர் அன்கண்டிஷனல், he also becomes unconditional and pours. So that unconditionality in us we must mature into that unconditional love towards divine. So infinite love. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் அப்படிங்கிறது சொல்லிட்டு, சுருதிகள்னா ஸ்கிரிப்சர்ஸ். ஓகே, வேதங்கள்னு நம்ம இப்போ டிவைட் பண்ணியிருக்கோம் 4 வேதமாக. வியாசாச்சாரியல் வந்து நமக்கு வந்து அருள் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரித்து, இதுவும் வந்து ரொம்ப 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 இதை பற்றி நம்ம தனியாக டாப்பிக்கே எடுத்துகிட்டு 10-15 days பேசலாம். ஓகே. ஸோ ரிக், யஜுர், சாம, அதர்வ அப்படின்னு வந்து தனித்தனியாக பிரித்து அதுக்கான ரிஷிகளையும் தானே
அந்த வேதங்கள் அதாவது வந்து எண்டே இல்லாத வேதங்களை ஒரு லிமிட்டுக்குள்ளே வச்சு அந்த லிமிட்டை வந்து டிஃப்ரெண்ட் அக்கார்டிங் டு டிஃப்ரெண்ட் லாஜிக்கல் திங் டிஃப்ரெண்ட்டாக பிரித்து அந்த வந்து அந்த டிஃப்ரெண்ட் லாஜிக்கல் யூனிட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் பேரை கொடுத்து ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் பேரை கொடுத்து அந்த டிஃப்ரெண்ட் யூனிட்ஸை வந்து அதுக்கு டிஃப்ரெண்ட் டிசைபிள்ஸ் தயார் பண்ணி அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து இன்னும் இது பண்ணுறதுக்கு கொண்டு வந்தார் இல்லையா. ரிக்வேதம்ங்கிறது மந்திர சாஸ்திரம் பூரணமாக இருக்கக்கூடியது. யஜுர்வேதம்ங்கிறது வந்து மோஸ்ட்லி இட் இஸ் pertaining டு காண்டக்ட் ஆஃப் ரிச்சுவல்ஸ் அண்ட் த யந்திரம், அதாவது யந்திரம் தந்திரம் மந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா. மந்திரம்ங்கிறது ரிக்வேதமும், யந்திரம் அதாவது வந்து எப்படி ஸ்தாபனை பண்ணணும், எப்படி இது பண்ணணும், ஹவு டு கான்டாக்ட். யந்திரம்னா வந்து நாட் ஓன்லி இது, ஆர் வி கேன் சே தந்திரம். தந்திரம் இஸ் த ரிச்சுவலிஸ்டிக் போர்ஷன், ஹவு யூ ஹாவ் டு டூ அரேஞ்ச் திங்ஸ், ஹவு யூ ஹாவ் டு டூ, எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதுவும் பூர்வ மீமாம்சாலாம் பார்த்தேன்னா பயங்கர ஒரு ஒரு அரிசியை வந்து ஒரு நெல்லை எடுத்து எப்படி இடிக்கணுங்கிறதுலேருந்து அதுக்கு ஒரு விதி, அதுக்கு ஒரு வந்து ஹவு யூ ஹவ் டு டூ அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து வெரி ஸ்பெசிஃபிக்கலி வேதா ஹஸ் இண்டிகேட்டட். அது மேலே தெளிக்கணும். ஸோ தந்திரம் அப்படிங்கிறத வந்து மோர் எலாபரேட்லி டிஸ்கஸ் இன் யஜுர்வேதா. ஓகே. அண்டு சாமவேதம்ன்றது ஒரு கான புருஷன், அதாவது வந்து அது வந்து மந்திரம் தான். மந்திர சாஸ்திரத்திலேயே வந்து கானமாக, அதாவது மியூசிக் இஸ் இன்கிரைன்ட் இன் ஹியூமன் இல்லை, இன் எவ்ரி பீயிங், எவ்ரி லிவிங் பீயிங்கில் வந்து இந்த மியூசிக்ங்கிறது டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் மியூசிக் வந்து நம்ம சின்னதுலேருந்து பார்க்குறோம். அதனால தான் குண்டலினி ஐஎஸ்லேயும் வந்து ஒரு சக்கர ஆதாரத்துலேயும் ஒரு மியூசிக் கேட்கும் அப்படிங்கிறது அதோட தாத்பரியம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னாக்கா, ஹவு மியூசிக் இஸ் வெரி மச் ரிலேட்டட் டு ஆல் பீயிங்ஸ். அதாவது வந்து ஒன்றுமே மியூசிக் தான். நீங்கள் வந்து ஒரு குழந்தை அழகு, ஒரு சின்ன பேர்டு கத்துறது, ஒரு வந்து பிறந்த உடனே நாட் ஒன்லி ஹியூமன் பீயிங், அதர் பீயிங்ஸ் ஆல்சோ அது ஒரு சவுண்டு போடுறது, எல்லாமே மியூசிக் தான். இட் ஆல் ரிசம்பிள் பண்ணி அல்டிமேட்லி ஒரு பர்டிகுலர் formula we'll identify with a musical instrument. Otherwise the human beings only, all beings make sounds that can be classified into different musical instruments. So சுருதிகளில் சரி, இப்போ வந்து அந்த மியூசிக்ங்கிறது சாமவேதத்தில் நம்ம கொண்டு வந்தோம். சாமவேதம் எப்படி மியூசிக்கல் ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக, அதாவது இன்கிரைன்ட்னஸ். ஸோ அதை வந்து சாமமாக நம்ம பண்ணுறச்ச அதை நம்ம வந்து ஒன்றா ஆயிடுறோம். அதாவது we become one with the divinity in us. Okay. So அப்போ வந்து நம்ம வந்து பாடிலி எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஃபர்கெட் பண்ணுறோம். அதுதான் இன்னித்து மியூசிக்கும் ஓரளவுக்கு வந்து நம்ம கிளாசிக்கல் மியூசிக் எடுத்துட்டோம்னா எல்லி சிஸ்டம், எனி டைப் ஆஃப் மியூசிக், ஏன் டான்ஸ் ஆடுறா, ஏன் குத்துப்பாட்டுலேயும் டான்ஸ் ஆடுறா, தேர் இஸ் அ மொமெண்ட் தட் கம்ஸ் வேரின் தே ஃபர்கெட் தெம் செல்ஃப். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம், the forgetting the body and this thing and being in a state of happiness. So that is there, that is the landmark or in the mark of music, the defining mark of music. சரி, அதர்வண வேதம் வந்து பியூர்லி இட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட். மந்திர சாஸ்திரத்திலேயே வந்து வேத மந்திரங்களில் வந்து ரிக்வேதம் சொல்கிறதுனா, அதர்வண வேதம் வந்து கொஞ்சம் காமிக்கமாக, அதாவது வந்து மனுஷனுக்கு வந்து ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், 3 டைப் ஆஃப் தாப்பங்கள், துக்கங்கள் 3 டைப் ஆஃப் பிரிச்சிருக்காரு இல்லையா. ஆத்தியாத்மிகம், தட் இஸ் உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய பாதைகள். ஓகே. மென்டல் வரிஸ், திஸ் திங், தெர் இஸ் சோ மெனி டிசீசஸ் விச் யூ கெட், எல்லாம் ஆத்தியாத்மிகத்தில் வரும். ஆதி பௌத்திகம்னா விச் இஸ் கிரியேட்டட் பை எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அப்படிங்கிறது வந்து அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ்லேயே 2 இருக்குது, ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். ஆதி பௌத்திகம்ங்கிறது வந்து வித்தவுட் இன்டெலிஜென்ஸ், தட் ஸ்ட்ரெயிட் அவே டிஸ்டர்ப்ஸஸ், அது வந்து ஆதி பௌத்திகம்ல வரும். ஓகே.
or which is more created by these five combinations, like எர்த் எர்த்துலேருந்து ஸ்கை வரைக்கும் அந்த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் வச்சுக்கிறதுல. ஸோ அதெல்லாம் கொடுக்குற துக்கங்கள், அதாவது வந்து ஒரு இது வருது, ஒரு பெரிய சுனாமி வருது, அதெல்லாம் வந்து அல்டிமேட்லி நீ பார்த்தோன்னாக்கா ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம்னு, ஆதி தெய்வீகம் ஒன்று தான் இருக்குது. அதுதான் வந்து ஆதி பௌத்திகமாகவும் ஆத்தியாத்மிகமும் மாறுறது, அதுதான் அல்டிமேட்டு. பட் வந்து ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் சேர்க்க மூணாக பிரிக்கிறச்ச ஆதி பௌத்திகம்ன்றது வித்தவுட் இன்டெலிஜென்ஸ், வாட் ஹேப்பன்ஸ் பை நேச்சர் கிரியேட்டட்னு நம்ம நினைக்கிறது. ஓகே, பட் எவ்ரி திங் இஸ் டிவைன் கிரியேட்டட் தான். ஓகே, தட் இஸ் வாட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், வெதர் இட் இஸ் ஆத்தியாத்மிகம் ஆர் ஆதி பௌத்திகம். சரி, now coming to ஆதி தெய்வீகம். ஆதி தெய்வீகம் is the reason for everything, this thing is acting. So இதெல்லாம் பர்டிகுலர்லி சாந்தி பண்ணுறதுக்கு there are particular mantras, வெரி ஸ்பெசிஃபிக்லி திஸ் திங். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அதே மாதிரி ஹையஸ்ட் ஃபிலாசபிக்கல் மந்த்ராஸும் சிலதெல்லாம் வந்து உபனிஷத்தில் வந்து அதாவது அதான் சொல்கிறேனே, ஒரு ஸ்பெசிஃபிக்காலிட்டியாக ஒரு இது பண்ணணும் அப்படின்னாக்க வந்து இந்த அத்தர்வண வேதம், வேதாந்தத்துலேயும் ஹையஸ்ட் அத்தர்வண வேதத்தில் வருது. ஸோ வந்து ஸோ இதுதான் அத்தர்வ சீர்ஷம் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் அத்தர்வ சீர்ஷம். அத்தர்வ சீர்ஷம்னா அத்தர்வ வேதத்துக்குள்ள தலையாயவா இருக்கிறது, சீர்ஷம் மாதிரி, அதாவது ஹெட் மாதிரி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ஷன். அதுதான் இந்த கணபதி. நிறையா எல்லா தெய்வங்களுக்குமே சீர்ஷம் இருக்கு, சீர்ஷம் இருக்கு. ஸோ அதே மாதிரி உபனிஷத்துக்கள், உபனிஷத்துக்கள் வந்து மாண்டூக்கியம் மாதிரி இருக்கிறது வந்து நியூக்ளியர் பாம் இப்போ கண்டுபிடிச்ச வரைக்கும் வச்சுக்கலாமே. இப்போ ஹையஸ்ட் இந்த வெரி ஆட்டம் லெவலில், பட் அது when you expand it அப்படியே ஷேக் பண்ணி இது பண்ணக்கூடியதும் அந்த அத்தர்வண மாண்டூக்கிய உபனிஷத்து மாதிரி இருக்கக்கூடியதும் அந்த அத்தர்வண வேதத்தில் தான் இருக்குது. ஸோ சரி, இப்போ கம்மிங் பேக். துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகள் பனையும் கொழுந்தும் பதிக்கொண்ட வேரும் அப்படின்னு வந்து நம்ம வந்து இன்னொன்று டைப் ஆஃப் டிவிஷன் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கா, நம்ம வந்து இந்த சேம் வேதாலேயே பிராமணம் அப்படிங்கிறது வந்து ரிச்சுவல் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறதும், சம்ஹிதை புருஷன் அப்படிங்கிறது வந்து மந்த்ரா புருஷனை சொல்லக்கூடியதாகும், வேதாந்தம்ங்கிறது வந்து அல்டிமேட் வை திஸ் ஆல் டன் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாகும், த ஹையஸ்ட் பிரின்சிபல். ஆரண்யக்கம் இஸ் நத்திங் பட் இட் கம்ஸ் அண்டர் பிராமணம். அதாவது யந்திரா மந்த்ரா தந்த்ரா அப்படிங்கிறத நம்ம யந்திரம் மந்திரம் தந்திரம்னு வச்சுப்போமே. மந்திரம் போர்ஷன் தான் வந்து இந்த சம்ஹிதை போர்ஷன் ஆகும். யந்திரம் போர்ஷன் வந்து பிராமணம் போர்ஷன் ஆகும். தந்திரம் போர்ஷன் வந்து பிராமணம் வந்து தந்திரமாகவும் வச்சுக்கலாம். ஓகே, யந்திரம் போர்ஷன்றது வந்து அதாவது ஃபைனலி எதை வந்து நம்ம குறிக்கக்கூடியது, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம், அந்த தேவத்தை அந்த இது அப்படின்றது வந்து நம்ம வந்து வேதாந்தம்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பிரம்மனை பற்றி பிரம்மன் அப்படிங்கிற பதம் அப்படிங்கிறது ஆத்மா, அதை உணர்றது அப்படிங்கிறது தான், தட் இஸ் அ சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ வந்து யந்திரம்ங்கிறது சப்ஜெக்டை குறிக்கிறது. ஏன்னா இந்த யந்திரத்துக்குரிய தேவத்தை தானே நம்ம. ஸோ கம்மிங் பேக், அதுவாகவும் இருக்கிறவள், அதாவது சேம் வேதத்தில் இந்த 3 போர்ஷன்ஸ் ஆகும், இந்த டிஃப்ரெண்ட் வேதங்களை எப்படி சொல்கிறதாகவும் இருக்கிறவள் வந்து அதே எதிராளி. ஸோ எல்லாமாவே அவள் இருக்கா அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடிய இந்த பதம். இதெல்லாம் ரொம்ப இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தி நழியாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து இன்னும் 10 days தனித்தனியே சொல்ல முடியும். சொல்லக்கூடிய எக்ஸ்பேன்ஷன் அதுகளில் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் let us restrict with this. ஓகே, துணையும் தொழுந்தையும் பெற்றதாயும் சுருதிகள் பனையும் கொழுந்தும் பதிக்கொண்ட வேர் அப்படின்னா, பதிக்கொண்ட வேர் வந்து வேதாந்தம். ஓகே, பதிக்கொண்ட வேர்னா ரூட். ஓகே, ஒரு வேதத்தில் வந்து ரூட்டு. அதே மாதிரி மற்ற ரெண்டு வந்து பனை அப்படின்னாக்கா வந்து மந்திரங்கள், மந்திர சாஸ்திரங்கள். பனைனாக்கா வந்து
அது நடு போர்ஷன் அந்த இதெல்லாம். கொழுந்துன்னா வந்து அது இந்த வளரக்கூடிய டிஃப்ரெண்ட் அந்த செடிகள்லேயே 3ஆ பிரிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஒன் இஸ் ரூட், த அதர் இஸ் ஸ்டெம், அண்ட் த அதர் இஸ் மற்ற புருஷன் இல்லையா, த பிரான்ச்சஸ் அண்ட் அதர் திங். ஸோ இப்போ வேதிக் ஃபார்ம் அஸ்வத்தேமேனம் பவிடம் அஸ்வத்தமேனம் அப்படின்னு வந்து கீதையில் சொல்கிறார் இல்லையா பகவான், கொஞ்சம் 15வது அத்தியாயத்தில் சுவீருட மூலம் அஸ்வத்தமேனம் சுவீருட மூலம் அப்படின்னு வந்து அஸ்வத்தத்தை வந்து நம்மளோட ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம், ட்ரீ ஆஃப் ஸ்கிரிப்சர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், வேதமும் வச்சுக்கலாம். ஸோ அங்கே உருவகப்படுத்துறத இங்கே வந்து பனையும் கொழுந்தும் பதிக்கொண்ட வேரும். ஓகே, பதிக்கொண்ட வேர்ன்றது வேதாந்தம், இது ரிலேஸ் பண்ணுறதுக்கு பனைன்றது ஸ்டெம்முன்னு வச்சுக்கலாம். ஓகே, கொழுந்துன்றது வந்து மற்ற புருஷன்ஸு, இல்லை கொழுந்தை வந்து ஸ்டெம் மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். பனைன்னா வந்து இந்த ஃபைனல் அவுட்புட்னு வச்சுக்கலாம். ஓகே, பனையும் கொழுந்தும் பதிக்கொண்ட வேரும். இப்போ இன்னொரு மெயின் கான்செப்ட் விச் யூ ஹவ் டு ரியலைஸ், சொல்லியே ஆகணும், இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் தான் ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது. பனிமர பூங்கனையும் மென் பாசாங்குசமும். ஓகே, பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும், பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா this is the very very basic and very 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 important concept in Advaita and also in Devi worship. ஓகே, வந்து கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து அந்த பஞ்சபாணம்னு சொல்லக்கூடியது, அந்த கரும்பையும் வச்சுட்டு இருக்கா, அபிராமி நின்றுண்டு வச்சுட்டு இருக்கா, காமாட்சி உட்காந்து வச்சுட்டு இருக்கா. இவா தான் வந்து மெயின் தேவதா ஆஃப் ஆல் தேவி வர்ஷிப் இஸ் திஸ். சௌமிய தேவதா ரூபத்தில், காளி வந்து பிரகிருதி ரூபத்தில், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து வாட் டஸ் திஸ் பஞ்சபாணம் சிக்னிஃபைஸ், நம்ம இதெல்லாம் விட்டுடுவோம் எக்ஸ்டர்னல் இதெல்லாம். The Panchabanam signifies all the 5 combinations of this world, that is Prithvi, Apu, Tejas, Vayu, Akasham இல்லையா. ஸோ இந்த பஞ்ச பூதங்களோட பஞ்சீகரணம் தான் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. அந்த பஞ்சீகரணம் பண்ணாதப்ப அந்த பஞ்சபூதங்கள் வந்து சூக்ஷ்ம பஞ்சகரணம் அப்படிங்கிறது சொல்றத பார்த்தோம். அதே வந்து இந்த ஸ்தூல சரீரத்துக்கு வந்து இந்த பஞ்சீகரணம் பண்ண மெத்தட்ல தான், மெத்தடுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. சூக்ஷ்மம் வந்து இந்த அப்பஞ்சீகிருத்த பஞ்சபூதமா ஃபார்ம் ஆயிருக்கு நமக்குள்ள. ஸோ இதுதான் பாடிஸ். இந்த 2 பாடி இருந்தால் தான் நம்ம வந்து அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத பண்ண முடியும் இல்லையா. ஸோ கம்மிங் பேக், இதை வந்து அதை சிக்னிஃபை பண்ணுறதுக்காக இந்த வேர்ல்ட் அண்ட் இட்ஸ் அனுபவம் இஸ் ரெப்ரசன்டட் பை திஸ் பஞ்சபாணம். ஓகே, சரி, இப்போ கரும்புக்கு என்ன அப்படின்னா, கரும்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கான்செப்ட். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் த ஃபிசிக்கல் கரும்புன்றது சிக்னிஃபைஸ் மைண்டு. ஓகே, why mind signifies sugarcane? Mind is the one which controls all the, whether it is sthulam or sukshmam. Okay, whether you are in this world as panchikarana bhutangal, gross body, gross elements or subtle elements அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இல்லையா. சட்டில் எலிமெண்ட்ஸ் அப்பஞ்சீகிருத்த பஞ்சபூதம். பஞ்சீகிருத்த பஞ்சபூதம்ங்கிறது வந்து கிராஸ் சட்டில், அதாவது கிராஸ் பாடி சட்டில் பாடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கிராஸ் அண்ட் சட்டிலில் தான் இந்த எவ்ரி வேர்ல்ட் சூக்ஷ்ம அண்ட் ஸ்தூலம் ரிவால்வ்ஸ் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த மைண்டு தான் ஃபைனலி இன்டர்பிரட் பண்ணால் தான் நம்ம அனுபவமே வருது. இதெல்லாம் எதுக்கு இருக்கு? இந்த ஆல் திஸ் பஞ்சபாணம் ஆர் திஸ் பஞ்சபூதம் இஸ் தேர் ஒன்லி ஃபார் த சோல் டு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இன்டர்பிரிட்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஆல் திஸ் இஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் பி டன் ஒன்லி த்ரூ மைண்ட். ஓகே,
மைண்ட் இல்லைனாக்க எங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ்? என் மனசு எங்கேயோ இருந்ததுன்னா பார்த்துட்டே இருப்போம், அதையே பார்க்க மாட்டோம். ஒரு ட்ரீயை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு சன்செட்டை பார்த்துட்டு இருக்கோன்னே வச்சுப்போமே, அப்படின்னா அழகு சன்ரைஸை பார்த்துட்டு இருக்கோம், கண்ணு தான் பார்த்துட்டு இருக்குமே தவிர மனசு எங்கேயோ இருந்ததுன்னா இட் டசன்ட் ஹேவ், we are not experiencing it. So there is no, that experience is futile, that seeing is futile. So இதுக்கு வந்து ஜீவன் கொடுக்கறது எது? இந்த பஞ்சபூதங்களுக்கு ஜீவன் கொடுக்கறது மனசு தான். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அதனால வந்து அந்த மனசை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த வந்து இன்னொரு அதை தான் தனியாக அதுக்கு ஒரு வெரி ஸ்பெஷலாக ஒரு இது வச்சுட்டு தேவி வந்து ஒரு கரும்பு ஃபார்ம். சரி, கரும்பு ஃபார்மில் ஏன் வச்சுட்டு இருக்கா? வேறு ஏதாவது வச்சுக்கலாமே அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கரும்பு இஸ் அ நேச்சர்ஸ் ப்ராடக்ட். அண்ட் செகண்ட் திங் இஸ், கரும்பில் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நிறைய விஷயங்கள் உண்டு. அதில் சில விஷயங்களை மாத்திரம் நான் இங்கே கவர் பண்ணுறேன். கரும்போட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னாக்கா வந்து அந்த கனு இருக்கு இல்லையா, கனு போர்ஷனில் தான் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ரூட் போர்ஷன் வில் பி வெரி பிட்டர். ஓகே, ஸோ அதுதான் கரும்போட தத்துவம், வாழ்க்கையோட தத்துவமும் தான். தட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமே நம்ம, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமே, அந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன, அந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால என்ன ப்ராப்ளம் ஆகுது? அந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அல்டிமேட்லி இட் பிகம்ஸ் பிட்டர். ஓகே, ஸோ முதல்ல ஸ்வீட்டாக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சரி, ஒரு ரசகுல்லாவே எடுத்துக்கோங்களேன். முதல் ரசகுல்லா ஆஹா, ரெண்டாவது ரசகுல்லா ஆஹா இன்னொன்னும், மூணாவது ரசகுல்லா இன்னொன்னும், நாலாவது ஐயோ பரவாயில்ல, ஒரு ஒரு ஓவர மோகம் இருக்கிறதுனால இது சாப்பிடலாம். அஞ்சாவது ரசகுல்லா ஓகே ஓகே, இப்போ மோகமும் தணிஞ்சு போச்சு. ஆறாவது ரசகுல்லா பெயின், தட் இஸ் கொஞ்சம் பெயின். செவன்த் ரசகுல்லா வெரி மச் பெயின். எயித் ரசகுல்லா ஐ கேனாட் டேக். ஸோ இப்படி ஆறுது இல்லையா? ஸோ தி சேம் ரசகுல்லா ஹேஸ் திஸ் கான்செப்ட் ஆஃப் ஃப்ரம் பீயிங் வெரி ஸ்வீட் டு பீயிங் வெரி பிட்டர். So that is being represented by Manasu, which is the experience. Every experience in the world is like that. It starts with the highest, except Atmanandam, which is not this thing, which is not represented by Manasu. Okay, அதனால தான் மனசு கப்பால் பட்டது, வாச்சாம கோச்சரம் அப்படின்னு சொல்றது வந்து அந்த தத்துவத்தை தான் சொல்றது. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. தட் cannot be experience like how we experience the world. So that is beyond the experience. அதனால தான் சொல்கிறோம் அந்த தத்துவத்தை. சரி, அதை விட்டுடும். அது சச்சித் ஆனந்தமாக இருக்குது, அதுதான் ஃபைனல் ஆனந்தம். ஸோ இந்த ஆனந்தங்கள் எதுவுமே வந்து கடைசியில் வந்து பெட்டராக தான் முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து கரும்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கா. இதே நம்ம அருணகிரிநாதர்கிட்ட பார்க்குறோம், பேய் கரும்பு அப்படின்னு அவர் வச்சுட்டு இருக்கிறது. பேய் கரும்பு எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். கரும்பு அது ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கரும்பு வந்து எப்போ ஃபுல் பெட்டராக மாறுதோ அந்த இடத்துல நீங்கள் உட்காரணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்புறம் அவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, தட் இஸ் பன்னீர் கரும்பு பேய் கரும்புன்னு இருக்கு. அதை நான் வந்து செப்பரேட்டாக அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு, கொஞ்சமாக இப்பவும் சொல்கிறேன். பன்னீர் கரும்பு அப்படிங்கிறது தான் வந்து மேலே வந்து ஸ்வீட்டாக இருக்கும், அடியில் பிட்டராக இருக்கும், விச் வி யூஸ் ஃபார் சுகர். ஸோ த கான்செப்ட் இஸ், இவரோட ஃபைனல் ஸ்தானம், ஃபைனலி அவர் வந்து சமாதியாகக்கூடிய ஸ்தானத்தில் அந்த ஃபைனல் போர்ஷன் நாட் ஓன்லி த இனிஷியல் போர்ஷன் ஆல்சோ பெட்டராக இருக்கும். தட் இஸ் all the experience is falsified னு அர்த்தம் அதுக்கு. ஓகே, he has achieved the final realization state where every world experience is bitter. or bitterனா என்ன, is not, I mean, dispassion, to be dispassionately experienced. அதுதான் realization. வந்து அந்த இடத்துல வரைச்சு அப்படி ஆயிடுத்து அப்படிங்கிற ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த கரும்பு வந்து பிட்டர் ஆகிடும், அந்த இடத்துல வந்து உங்களோட ஃபைனல் இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஃபைனல் ரியலைசேஷன் ஸ்டேட்டில் வந்துட்டார். அந்த இடத்துல அந்த ஃபைனல் ரியலைசேஷன் ஸ்டேட்டில் எவ்ரி வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகம்ஸ் ஃபால்சிஃபைட் ஆர் டிஸ்பேஷனேட்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வந்து இட் டசன்ட் ஹாவ் எனி எஃபெக்ட் ஆஸ் அ சம்ஸ்காரா டு மேக் த பீயிங் டு எக்ஸிஸ்ட் இன் த ரீசைக்கிள் this thing, to eject him into the rebirth cycle. அது இல்லாத
இதனால அந்த இடத்துல அவருக்கு ரியலைசேஷன் வந்துவிட்டு காட்டுறதுக்கு. அப்படி இன்னொன்று என்ன டிவிஷன் சொன்னேன்னா, பன்னீர் கரும்பு பேய்க்கரும்பு. பேய்க்கரும்பு அப்படிங்கிறது என்னன்னாக்கா, இந்த ஆசைகள் எஸ்பெஷலி அதையும் வந்து ரொம்ப இதுவாக வச்சுட்டு நம்ம காமம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து அந்த காமம் அப்படிங்கிற உணர்வை வந்து அடக்கக்கூடியது அப்படின்ற அந்த பேய்க்கரும்பு. ஸோ காமம் அப்படின்னா வந்து ஜென்ரலி வந்து நம்ம நினைக்கிறோம் இட் இஸ் ஒன்லி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வித் திஸ் திங். ஸோ தட் இஸ் நாட் ஸோ. இட் இஸ் ஆல்சோ எ காமம் இஸ் அ சான்ஸ்கிரிட் பதம் விச் இன்க்ளூட்ஸ் எவ்ரி கைண்ட் ஆஃப் டிசைர். ஓகே. ஸோ இந்த பேய்க்கரும்புங்கிறத வந்து அவர் கையில் வச்சுட்டு இருக்காருன்னு சில வாட்டி சொல்லுவாள். பன்னீர் கரும்பு இல்லை, அது பேய்க்கரும்பு. பேய்க்கரும்புன்றதுக்கு வந்து அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இப்போ கூட மெடிக்கல் யூசஸில் இந்த அந்த பேய்க்கரும்பு யூஸ் பண்ணுவோம். பேய்க்கரும்பு இட் வில் நாட் ஹாவ் ஸ்வீட் ஆர் சம் டேஸ்ட். இட் வில் பி அந்த இது வரும், கொஞ்சம் அந்த சாறு வரும், பட் இட் வில் நாட் பி ஸ்வீட். ஓகே. பட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் இன் கண்ட்ரோலிங் ஒன்ஸ் ஃபிசிக்கல் ஹியூமன் எமோஷன்ஸ். ஹியூமன் எமோஷன்னா பர்டிகுலர்லி ஃபிசிக்கல் எமோஷன்ஸ் அப்படின்றதோடு விட்டுடும். ஸோ அதை வந்து இட் இஸ் ஒன்லி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஆல் இமோஷனல் கண்ட்ரோல். அதாவது வந்து எவ்ரி டைப் ஆஃப் ஆசையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த கையில் வச்சுருக்கார் அப்படிங்கிறத வந்து இங்கே சிக்னிஃபிகன்ஸாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கான்செப்ட். பட் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த பஞ்சவானமும் கரும்பும் எப்படி வாழ்க்கையில் இருந்துட்டு நம்மளை ஆட்டி படைக்கிறது. ஓகே. பாசம் அங்குஷம் அப்படிங்கிறது வந்து இன்னும் பயங்கர ரெப்ரசன்டேஷன். பயங்கரம்னா என்ன, இன்னும் டெப்த்தில் இருக்கிற ரெப்ரசன்டேஷன். ஸோ பாசம்ங்கிறது வந்து அவளே தான் நம்மளை வந்து இதில் இணைக்கிறா. இந்த 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 வேர்ல்டு இருக்கே, கையில் ஒன்று வச்சுட்டு இருக்காளே, தட் இஸ் பஞ்சபானம் அண்ட் கரும்பு. அது ரெண்டையும் சேர்த்து வைக்கிறவளும் அவ தான். ஓகே. அங்குஷம்னா பிரித்து வைக்கிறவ. ஆஹா, ரெண்டுமே சேர்த்து வைக்கிறோம் அவ்வளோதான், பிரித்து வைக்கிறோம் அவ்வளோதான். ஃபைனல் லெவலில் வேதாந்த கான்செப்டில், ஃபைனலி வேதாந்தத்தில் வந்து தத்துவத்தில் பிரித்து வைக்கலாம் கரும்பையும் பஞ்சபானத்தையும், இந்த மைண்டையும் வேர்ல்டு. பிகாஸ் வித்தவுட் த மைண்ட் வேர்ல்ட் டசன்ட் மேக் யூ திஸ் திங். எல்லாம் இப்போ வந்து ரேசவுக்கு வேர்ல்டே தெரியாதா? அப்படி இல்லை. அதுதான் எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஓகே. They also have the world, but it doesn't have the stinging power to affect them into a rebirth cycle. That's the only difference. So வந்து ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, அந்த மனசு வந்து டிஸ்பேஷனேட் ஆகிடுறது, ஆர் இட் லூசஸ் இட்ஸ் ஸ்டிங் பவர். அதனால தான் மனசே இல்லை. அப்படி மனசே இல்லைன்னா என்ன? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ பட் தே வில் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ், பட் இட் வில் நாட் ஹாவ் த ஜெர்மினேஷன் எஃபெக்ட் இன்டு யுவர் சம்ஸ்காரா, which is a cause for rebirth. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து பாஷங்கிறத வந்து அதை சேர்த்து வைக்கிற வேர்ல்ட்லி இதுலேயும், அங்குஷம் தான் அதை பிரித்து வைக்கிற ரியலைசேஷனை கொடுக்கறதும் அம்பாளே தான். அவள் வந்து நம்ம மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டையும் பண்ணுறாள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தாத்பரியம். ஓகே. தென் பாசாங்குசமும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. கையில் அலையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனவே. இது இன்னும் நிறையா இருக்கே. திரிபுர சுந்தரி அப்படின்றது வந்து, திரிபுரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹை கான்செப்ட். அது அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது சுந்தரியாக இருக்கக்கூடிய அம்பாள். ஓகே. காமாட்சி, அபிராமி. காமாட்சி வந்து நின்ன வடிவு தான் அபிராமி, வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே. ஷீ இஸ் ஒன்லி காமாட்சி ஹூ இஸ் ஸ்டாண்டிங். ஸோ ஷீ இஸ் கால்ட் அஸ் அபிராமி. ஓகே. இன் அ டிஃப்ரெண்ட் நேம். சரி, கம்மிங் பேக், இந்த இந்த ட்ரையாடோட கான்செப்ட் ஹையஸ்ட் வேதாந்தாலேருந்து ஞானம், ஞேயம், ஞாதா அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து எப்படி வரும் அப்படின்னாக்கா, ஞானம் அதாவது வந்து there should be a process of learning. There should be a process through which medium through which we get that knowledge. ஓகே. அண்ட் எதை பற்றின நாலேஜ் அப்படிங்க, ஞேயம் எதை பற்றின நாலேஜ். ஞாதா அப்படிங்கிறது யாருக்கு நாலேஜ், தட் ஹூ இஸ் கெட்டிங் தட் நாலேஜ். இந்த மூணு இல்லைன்னா நாலேஜ் வந்து யூஸ்லெஸ் இல்லையா. வித்தவுட் அ மீடியம் யூ கேனாட் கெட் அ நாலேஜ். இப்போ வந்து சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நாலேஜ் தானே. சப்தா எப்படி வருது, காதுலேருந்து கேட்குறோம். தட் இஸ் அ மீடியம். ஓகே. ஸ்பர்ஷம் அதாவது ஸ்கின், அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வாயு. சப்தம்க்கு வந்து ஆகாஷம்.
ஸ்பர்ஷம்க்கு வந்து வாயு, அது வந்து ஸ்கின்னு. அதுக்கு வந்து எப்படி வருது, இதுலேருந்து வருது, ஸ்கின்லேருந்து வாயு வழியாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஊறுறது, அந்த இது சம் சார்ட் ஆஃப் ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வருது இல்லையா. அதே மாதிரி தான் மற்றதும். ரூபம், ரூபங்கிறது கண்ணு, கண்ணு எது, கண்ணு வந்து பார்க்கறது, லைட்டு, ஸோ அது வந்து அக்னி. ஓகே. ரசம்ன்றது வந்து நாக்கு, நாக்கு எது, நாக்கில் வந்து கொஞ்சம் ட்ரையாகவே நாக்கு இருந்தது வச்சுக்கோ, எச்சல் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, யூ வில் நாட் டைஜஸ்ட் இட். ஸோ வந்து கொஞ்சமாவது வந்து அந்த நீரோட தன்மை, அதுதான் வந்து ரசம். கந்தம்ங்கிறது வாசனை, வாசனைன்றது வந்து பிருத்திவியோட ஸ்பெஷல் குவாலிட்டி. ஸோ பஞ்சபூதம் வந்தாச்சு பார்த்தேடா திரிபுரத்தில். திரிபுரேஸ்வரி இந்த இடத்துலையும் பஞ்சகோஷம், ஞானம், ஞேயம், ஞாத்தா அப்படிங்கிற 3 இதுலேயும் பஞ்சகோஷத்தை வச்சுட்டு தான் ஞானம், ஞேயம், ஞாத்தாவே வருது. அது இல்லைன்னா ஞானம், ஞேயம், ஞாத்தா கிடையாது. பிரஜானகனம் அப்படின்னு சொல்லிட்டோ நம்மளையும் உணர மாட்டோம், ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாத்திரம் நடந்துட்டு இருக்கும். அதுதான் பிரஜானகனம். அந்த பிரஜானகனம் எப்போ ஞானம், ஞேயம், ஞாத்தா வருதோ அப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ், வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது. அது வந்து எப்போ பிரஜான கனமாக இருக்கோ, அந்த பிரஜான கனம் நமக்கு எப்போ வருது அப்படின்னா தூங்குறச்சு. when you are asleep, you know, it is at a pragyana ganam. Pragyana ganam na mass of consciousness without differentiation, into these 3 concepts of seer, seen, seeing அப்படின்னு சொல்றோம் இல்லையா. seeing, seer, seen. ஸோ இதுதான் ஞானம், ஞேயம், ஞாத்தா. அதே மாதிரி அதில் நிறையா இதே வந்து இந்த இன்னும் ரொம்ப எக்ஸ்பேண்டட் இந்த கான்செப்ட் ஆஃப் பஞ்சகோஷம், இந்த கான்செப்ட் ஆஃப் ட்ரையாட். அது திரிபுர சுந்தரிங்கிறது வந்து நிச்சயே பார்க்க முடியாத ஒரு வால்யூம், ஒரு கிரேட்னஸில் இருக்கிற ஒரு ஒரு கான்செப்ட். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து கணபதி அசோசியேஷன் இது சிலது ரொம்ப குறைச்சலாக சொல்ல வேண்டியிருக்கு. கணபதி அசோசியேஷத்தில் பார்க்குறோம் ஒரு இடத்துல வந்து துவம் தேகத்ரயாதீதः, காலத்ரயாதீதः, குணத்ரயாதீதः, அவஸ்தாத்ரயாதீதः. தேகத்ரயம் இது சூக்ஷ்மம், ஸ்தூலம், இது நம்ம பார்த்தோம். ஓகே. காரணம்ங்கிறது சம்ஸ்காரமாக இருக்கக்கூடியது, அதுதான் வந்து ஸ்தூலமாக மாறி சூக்ஷ்மமாக மாறுறது. ஓகே. காரணம் இருந்தால் தான் ஸ்தூலம் வர முடியும். காரணம் இஸ் த பேஸ் ஆர் சம்ஸ்காரம் ஆன் விச் it expands into சூக்ஷ்மா அண்ட் ஸ்தூலா. ஸோ அதனால வந்து தேகத்ரயாதீதः, அது வந்து தேகத்ரயம். காலத்ரயாதீதः, காலம் வந்து என்னது, பூதம், பவத், பவிஷ்யத், ஃபியூச்சர், ப்ரெசன்ட், பாஸ்ட் இல்லையா. ஸோ வந்து காலம், அக்காலம்ங்கிறது தான் வந்து ரியலைசேஷன். தட் இஸ் வந்து காலத்துக்கு பியாண்ட் த டைம் அண்ட் ஸ்பேஸ் கான்செப்ட் இஸ் அவர் ஸ்டேட் ஆஃப் சோல். அதுதான் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் த ஹோல் வேர்ல்டு. இந்த வந்து இந்த இது சொன்னோம் இல்லையா, அம்பாள் கையில் இருக்கிற பஞ்சபூதம் அண்ட் கரும்பு, தட் இஸ் மனம் அண்ட் த 5 பஞ்சபூதம். ஸோ they all come under the single concept of world. Okay, they all come under the concept of world. Okay, so வந்து தேகத்ரயாதீதம், காலத்தை, they all come under the space and time. Okay, manam and the பஞ்சபூதம் come under the space and time concept. So அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் கான்செப்டில் தான் கண்ட்ரோல் பண்ணணும். அவன் வந்து பாஷத்தை வச்சுட்டு நமக்கு வந்து அதை அடிப்படை விடுறா, அங்குஷத்தை வச்சுட்டு அவளே அதை பிரித்து விட்றா. ஓகே. ஸோ ரெகுலேட் பண்ணி விட்றா. அப்படி எப்படி வேணால் சொல்லலாம். அங்குஷம் இஸ் த ஒன் விச் இஸ் யூஸ் ஃபார் எலிஃபென்ட்ஸ் டு கண்ட்ரோல் அன் எலிஃபெண்ட். ஓகே. ஸோ இது வந்து காலம், காலாதீதம்ங்கிறது இந்த கான்செப்டுக்கெல்லாம் வெளியில் வந்தது. அது வந்து எப்போ வேர்ல்டு இன்வால்வ்டால சோல் மாத்திரம் தனியாக நிற்கிறச்ச அகாலம், காலாதீதம், அதாவது வித்தவுட் த பந்தம் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்கிறது வந்து காலாதீதம், பிரக்ஞானகரம். ஸோ ஓகே. நோ தேகத்ரயாதீதः, காலத்ரயாதீதः, அவஸ்தாத்ரயமும் வேர்ல்டி. ஓகே. அவஸ்தாத்ரயம்னா வந்து எது அப்படின்னு ஜாகிரத ஸ்தானம் வந்து நம்ம வந்து வேர்ல்டியாக
விழிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறது. விழிச்சுட்டு அதுலேயும் 3 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ சொப்னஸ்தானம்ன்றது நம்ம வந்து மனசுக்குள்ள அனுபவிக்கிறது. ஜாகிரத ஸ்தானம், சொப்னஸ்தானம், சுஷுப்தி ஸ்தானம்ங்கிறது வந்து நம்ம வந்து காசல் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ வந்து நம்ம ஒன்றுமே இந்த பாடியை ரியலைஸ் பண்ணாமல் ஸ்டேட் ஆஃப் பிரம்மனில் இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பிரக்ஞான கணம் அந்த இடத்துல இருக்கும். பிரக்ஞான கணம் ஏவ ஆனந்தமயி ஆனந்த புக்கு, ஆனந்தமய ஏவ ஆனந்த புக்குன்னு அந்த இடத்துல மாண்டு சொல்கிறது. ஸோ அதனால் வந்து தட் இஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப், தட் இஸ் வை வி ஆல்வேஸ் வாண்ட் டு ஸ்லீப் இல்லைன்னா ஒரு மனுஷன் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகி இந்த ஸ்தூல சூக்ஷ்மம் எல்லாமே டெத்துக்கு கொண்டு போயிடும் இல்லையா. ஸ்தூலத்தோட சூக்ஷ்மத்துக்கு வந்து பயங்கர அன்பேலன்ஸாக வச்சு ஸ்தூலத்தோட டெத்துக்கு லீட் பண்ணுறது காரணம் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம சோர்ஸில் போயின்னு இருக்கோம். பட் ஒன்லி திங் இஸ் வி டோன்ட் ரியலைஸ் இட். த டிஃபரன்ஸ் பிட்வீன் sleep and the realization is, sleep is realization, but we are not consciously sleepனா யோக நித்ரா, அதுதான் விஷ்ணு பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அந்த கான்ஷியஸ் ஸ்லீப்னு வரைச்சா தான் ரியலைசேஷன் ஸ்டேஜ். அன்கான்ஷியஸ் ஸ்லீப் இஸ் வாட் வி ஆர் அண்டர் கோயிங். பட் அதுவும் வந்து பிரம்மன் நிலைக்கு தான் போகிறது, நமக்கு தெரியாமல் போகிறது. அதெல்லாம் ஓகே, நம்ம அது ஒரு பெரிய கான்செப்ட். நம்ம தேகத்ரயாதீத அப்படிங்கிறதுல அது வருது. ரெண்டு வந்து மெட்டீரியல் வேர்ல்டோட சம்மந்தப்பட்டது. ஒன்று வந்து மெட்டீரியல் வேர்ல்டை வந்து வேர்ல்டு மாயாங்கிற ஃபார்மில் கடவுள் கிரியேட் பண்ணுற எக்ஸ்டர்னல் திங்ஸ், அதுதான் வந்து நம்ம வந்து மாயா பண்ணது அப்படிங்கிறது, கடவுள் கிரியேட் பண்ணது அப்படிங்கிறத வந்து நம்ம வேர்ல்டில் டிஃப்ரெண்ட் ஸ்டஃப்பாக பார்க்குறோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸாக. தட் இஸ் சமஷ்டினா ஃபார் எவ்ரி ஒன் இட் லுக்ஸ் த சேம், பட் இட் இஸ் மாயா, இட்ஸ் அகெயின் அ பிக் கான்செப்ட். சரி, வியஷ்டி அப்படின்னா சப்ஜெக்டிவ் இண்டிவிஜுவல், சப்ஜெக்டிவ். அவனுக்கு என்னன்னா அவித்யா, தட் இஸ் அவனுக்கு வந்து அந்த மாயாவையே நம்ம அவித்யான்னு சொல்கிறோம். அதனால வந்து இந்த சொப்னம்ன்றப்ப வந்து என்ன பெரிய எக்ஸ்டர்னல் வேர்ல்டாக இருக்குது, எல்லாம் ஃபிசிக்கல் மெட்டீரியல்ஸாக இருக்குது. அவனே ஏதோ கிரியேட் பண்ணுறான், அவனே அனுபவிக்கிறான். அவனே கிரியேட் பண்ணுறாங்கிறது வந்து கொஞ்சம் ராங்கு. அது கிரியேட் ஆகுது, அவன் மூலமாக கிரியேட் ஆகுது. பட் இட்ஸ் அ மென்டல் கான்செப்ட். இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டட் இன்டர்னலி அண்ட் இட் destroys. ஓகே, ultimate concept is that your world or Jagratam is nothing but an extended dream. Okay, so it's a different sort of dream, but it is a duration is more, duration is less in this dream, dreamer dream. In world dream, dream extends for a somewhat a bigger duration. So அதுதான், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபைனல் வேதாந்தாவோட கான்செப்ட். சரி, அது வந்து அப்புறம் பார்ப்போம். ஸோ குணத்திரயாதீத, தேவத்ரய, அவஸ்தாத்ரயாத, காலத்திரயாதீத, குணத்திரயாதீத இல்லையா. குணத்திரயம்னா குணம்ன்றது வந்து சத்துவம், ரஜஸ், ஓகே. இந்த சத்துவம் ஹையஸ்டாக தான் நமக்கு நாலேஜ் வரும். அதை வச்சுட்டு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இந்த ரஜஸும் தமஸும் இருக்கிறப்ப, அது வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறப்ப நம்ம வந்து இதர் வில் பி இன்டாலண்ட், ரொம்ப சோம்பேறியாக இருப்போம், இல்லை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். இது ரெண்டுமே தப்பு. ஓகே, ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் தப்பு, ரொம்ப சோம்பேறித்தனமாக டல்லாக இருக்கணும் தப்பு. எப்படி இருக்கணும் அப்படின்னா சத்துவம், தட் இஸ் ஞானா ஸ்டேஜில் கான்ஷியஸ்லி யூ ஷுட் பி அவேர் ஆஃப் நாட் டூயிங் அண்ட் நாட் கெட்டிங் இன்வால்வ்ட் இன் டூயிங். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக கீதையில் வந்து பகவான் சொல்கிறார், the state of middleness, that is neither active nor inactive, okay, but aware of active. Okay, ஸோ அவங்க வந்து கர்மாவையும் ரொம்ப அழகாக டிஃபைன் பண்ணிட்டாச்சு சொல்லுவார். யார் வந்து கர்மாவில் அகர்மா, அதாவது இன்ஆக்ஷன் ஆக்ஷனில் ஆக்ஷனில் வந்து இன்ஆக்ஷனை பார்க்கணும், இன்ஆக்ஷனில் வந்து ஆக்ஷனை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வேர்ல்ட் ஜக்லரியாக இருந்தால் கூட அது வந்து ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்டோட மீனிங் என்ன அப்படின்னாக்கா, யூ ஷுட் பி இன் அ ஸ்டேட் வேர் யூ ஷுட் நாட் கெட் அட்டாச்ட் வித் போத் திஸ் திங்ஸ் அப்படின்னு தான். அந்த குணம் வந்து சத்துவத்தில் ஹையஸ்டாக வரைச்ச, அதாவது பர்மனண்ட் சத்துவம், அதுதான் வந்து டிஃபைனிங் கான்செப்ட் ஆஃப் ஈஸ்வரா. ஓகே, he is not bound by maya because he is in permanent sattva. Okay, whereas we are in sometimes very rare times we are in sattva, and at other times we are in other two states of rajasam and tamasam. So
இதுதான் இந்த இடத்துல திரிபுர சுந்தரியாவது அறிந்தவரே அறிந்தவரே முடிக்கிறது சுவாமி. ஸோ இதை வந்து ரொம்ப சின்ன லெவலில் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கான இவ்வளோ வேண்டிருக்கு. என்ன பண்ணுறோம்? God bless you all. ஓ